வணக்கம் guys, welcome back to another reaction video on my channel. Vamos breakup, baby. டியூட் படத்தோட செகண்ட் சிங்கிள் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். இது வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நினைக்கிறேன். ஸோ பிரதீப்போட படத்துலேயும் லவ் ஃபெயிலியரான சாங் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பேக் டு பேக் வந்து வந்துகிட்டே இருக்கும். லவ் டுடே படத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து நம்ம திப்பு சார் வந்து பாடியிருக்காரு. ஸோ 90s கிட்ஸ் அந்த டைம்லலாம் அவர் பாடாத பாட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் அவர் வந்து பாடியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு வந்து எப்படி வந்து ஷேப் அப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் வாட்ச் இட். மச்சான் உன் ஆளுக்கு இங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்குடா. விட்ரா. எது விடா? டேய் அவ உந்துரா. அவன் என்ன ப்ராப்பர்ட்டியாடா உந்து எந்துன்னு? ஹியூமன் பீயிங்டா. டியூட் செகண்ட் இயர் ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக் ஸ்டைலில் லிரிக்கல் வீடியோ வரும் போல நல்லா இருக்கும். நீ கேட்டா உன்ன கூட உன் கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோயம்போ. திப்பு சார் உன் மேல காதல் வச்சனே, தோத்ததாலும் தீரல, போனதாலும் மாறல. நீ கேட்டா உன்ன கூட உன் கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோடி போ. என்னாலும் காதல் குத்தாது, பார்வையால் எங்க வச்சாலே. நல்ல ஒரு ஸ்டார்டிங். பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருக்கும். தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீ ஆச்சும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இது ரொம்ப சோகத்தில் பாடுறதா இல்லை வந்து சோகத்துலேருந்து லைட்டாக டான்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பாட்டான்னு தெரியல. பீட்டு அதெல்லாம் பார்க்க பார்ப்பேன். விவேக் திப்பு சார் I kind of like it. காதலாய நெஞ்சம் ஏக்கமான நானே, காயமானி செஞ்சும் சிரிக்கிறேனே. யாரடி குத்தம் சொல்ல, என் விதி என்ன கொல்ல, நீ வந்த Okay, I like this song. இப்போது ஒன்றும் இல்லை. வேறொரு கையோட ஓவரல் பார்த்த நானே, வேகுற நெஞ்சோட போகிறேனே. நேத்துவும் கண்ணில் நானே, இன்னைக்கு யாரோ தானே திண்டாடுறேனே மானே. நேத்தில் கையில் தான் இன்னைக்கு வேற யாரோ தானே. பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் நல்லா இருக்கும். தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீயாச்சும் நல்லா இருக்கும். இன்னொருத்தனோட நீ போக, உள்ளச்சலோட நான் போக, என்ன பண்ண போறதுக்கு தெரியாத நான் நீ போ. என்ன பண்ண போற கேட்காத, இந்த பக்கம் நீயும் பார்க்காத, மிச்சமுள்ள காதல் அச்சதைய போடும் நல்லா வாழப்போம். Let's make this Diwali memorable. Keep this Swaran.
வேறு எதுவும் சீன் வருதா? இன்னும் கைஸ் எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, ஊரும் பிளட்டு வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி 2வது வாட்டி 3வது வாட்டிலாம் கேட்குறப்ப தான் அந்த பாட்டோட அந்த பியூட்டி வந்து நல்லா தெரிஞ்சிச்சு. டெஸ்பைட் ஆஃப் த மெலோடி. ஏன்னா அது வந்து நான் கேட்டப்பே சொல்லிட்டேன், எனக்கு அந்த மெலோடி, அந்த மூச்சவ பேச்சவ அந்த கட்டம் வந்து மேமாங் வந்து நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் எனக்கு வந்து மெலோடி ரொம்ப பிடிக்கும். அதனால என்னமோ சம்திங் அந்த மேஜிக் வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. அந்த பிகினிங் போர்ஷன் அது எப்படின்னா, ஒரு பாட்டில் வந்து 3 விதமான ஜான்ரா வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து எனக்கு அந்த டேக் ஆஃப் வந்து சரியாக வந்து லேண்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப. பட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட்டில் வந்து போட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன் அந்த பாட்டு. பட் இந்த பாட்டு நல்லா இருப்போம் வந்து எனக்கு அப்படி தோணலை. வாட்டி கேட்குறப்பே அந்த டியூன் ஓப்பனிங் பிட் இருக்குல்ல, அது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் வந்து மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம்னா, சிங்கர் திப்பு சார், மோஹித் சௌஹான் பாடியிருக்காரு. பட் அது எந்த கட்டம்னு எனக்கு சரியாக தெரியல. மேபி நான் என்ன சொல்லுவாங்க, இந்த இயர்பட் அந்த மாதிரிலாம் போட்டு கேட்டால் இன்னும் டீட்டெயிலாக விளங்கும். நான் நிறைய டைம் நான் அதை மிஸ் பண்ணியிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறப்போ இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்னுமே கிளியராக வந்து என்ன பேசுகிறாங்க, எந்த லிரிக் அது அப்படின்னு தெரியும். பிகாஸ் நான் இப்போ டிவியில் அந்த மாதிரி கேட்குறனால சம்ஹாவ் என்னால் அது கேப்சர் பண்ண முடியல. பட் அதுதான் சிங்கர்ஸ் வந்து அவரோட சாய் வந்து பாடி அவரோட டியூன்லேயே நம்ம கேட்டு அது அப்படியே யூஸ்ட் ஆனனால ஒரு ஃப்ரெஷ்ஷாக, அதுவும் திப்பு சாரோட வாய்ஸ்லாம் கேட்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்துச்சு. எப்படின்னா, இந்த படம் வேங்கை படத்தில் வந்து யாரோ மனசில் இருக்கு அந்த பாட்டு இருக்கும். ஹரிணி மேமும் திப்பு சார் பாடியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அந்த வாய்ஸ் அவர் எடுத்திருக்கிற அந்த டோன் வந்து எனக்கு இந்த பாட்டில் கிடச்சிது. அதே மாதிரி அந்த மியூசிக்கில் நடுவில் வர மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மியூசிக் வந்து ஊரும் பிளட்டில் வர அந்த மெலோடி போர்ஷன்ஸோட சாயல் லைட்டாக வந்தது. மேபி அந்த அந்த படத்துக்கு அந்த தீம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். எனக்கு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்லுவாங்க, சோகத்தை வந்து ஒரு மாதிரி உள்வாங்கி ரொம்பையும் உள்ளே போய் சோபர் ஆகாமல் அப்படியே மேலோட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பாட்டு எனக்கு. விவேக் சாரோட பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஸோ நைஸ். ஆனால் என்ன, இந்த படம் ட்ரெய்லர் வரப்போ தெரியும் இது வந்து எப்படி லைக் ட்ராகனில் வர மாதிரியான ஒரு லவ் ஃபெயிலியரா இல்லை எந்த மாதிரின்னு தெரில. பிகாஸ் பேக் டு பேக் 3 ஃபிலிம்ஸ்லேயும் அவருக்கு வந்து அந்த ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக இருக்கா இல்லை இதில் கொஞ்சம் அன்யூஷுவலாக வேறு மாதிரி எதுவும் காட்டியிருக்காங்களான்னு தெரில. பட் யா, இட்ஸ் நைஸ். எனக்கு வந்து இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. நல்லா இருப்போம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம பெல் பட்டனை தட்டிட்டு போங்க கைஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற அது வரைக்கும் ஸ்டே டியூன்.